நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன? அதாவது குரு பகவான் இப்போ தான் மிதுன ராசிக்குள்ளே உள்ளே வந்தார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ மே மாதம் எண்டில் வந்தார். இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நடந்துருக்கு. ஒரு 3 மாத காலம் தான் ஆயிருக்கு. எப்பவுமே பார்த்திங்கன்னா குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருப்பார். அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா வக்ரமாகி ரிவர்ஸில் போவார். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டவர் அதிசாரமாக முன்னோக்கி செல்வார். அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி நம்மளுடைய குரு பகவான், மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் அதிசாரமாக முன்னோக்கி சென்று கடகராசிக்குள்ளே உள்ள நுழைய போகிறார். அவர் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி நுழையிறவர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரையும் கடகராசிக்குள்ளே தான் இருப்பார். அப்போ டிசம்பர் 5க்கு மேலே என்ன பண்ணுவார்? திரும்பி வக்ரமாகி ஏற்கனவே இருந்த மிதுன ராசிக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிடுவார். அப்போ இந்த குறிப்பிட்ட ஆகஸ்ட்டு 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரையும் இந்த குறிப்பிட்ட கால அளவில் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற மாற்றங்கள், உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எப்போதுமே பார்த்திங்கன்னா குரு அமர்ந்த வீடை விட பார்க்கும் வீடுக்கு பலம் அதிகம். ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, செயல்பாடுகள், வெற்றி, மகிழ்ச்சி எல்லாமே ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே எந்த விஷயத்தில் இயங்குதுன்னா குரு பார்வையின் மூலமாக அதிகமாக இயங்கும். அப்போ தான் பொதுவாக பார்த்திங்கன்னா திருமணம் வந்துருச்சா, திருமணம் பார்க்கலாமா, திருமணத்துக்குரிய விஷயம் ஒரு ஜாதகருக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாலே ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை பார்ப்போம். குரு பார்வை இருக்கா? குருவின் பார்வை இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணலாம்? திருமணத்துக்கான முயற்சி எடுப்பதில் தடை வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுடைய குரு பகவான் கடகராசியில் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சக ராசியை பார்ப்பார். தன்னுடைய 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்க போகிறார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தன்னுடைய 9ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வை மூலமாக மீன ராசியை பார்ப்பார். அப்போ மீன ராசியில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்னா இப்படிக்கு சனி பகவான் மட்டும்தான் வக்ரமாகி உட்கார்ந்துருக்கார். அப்போ சனி பகவான் வக்ர நிலையில் பல நபர்களை, பல செயல்பாடுகளை பெரிய பாடாப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ அந்த நிலையை குறைப்பதற்காக இந்த குருவின் பார்வை ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடான கடகராசிக்குள்ளே நுழைந்த பிறகு என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்படின்னா, நம்முடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு விருச்சிக ராசியவே குரு பகவான் பார்க்கார். அப்போ உங்களை அவர் பார்க்குறதுனால குரு பார்வை கிடச்சிருச்சுங்க. ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி எங்கடா இருக்குது, எப்படா கிடைக்கும் அப்படி நீங்கள் வருத்தப்பட்டீங்க பார்த்தீங்களா? அந்த வருத்தங்கள், கவலைகள் நீங்கி உங்களுடைய முழு இயக்கமும் இயங்குவதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் உண்டாக போகுது. அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க ஒரு 6 மாத காலமாக ஒரு மனசுக்குள்ளே போட்டு ஒரு விஷயத்தை உள்ளே போட்டு கஷ்டப்பட்டுக்கிறீங்க. இதை செஞ்சிட்டோமே, இதை செய்யலையே அப்படின்னு 2 விதத்திலையும் யோசிக்க வேண்டிய சூழ்நிலை. என்னடா பண்ணி சமாளிப்போங்கிற சிந்தனை இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதுவும் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களில் யாரெல்லாம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட உண்மையாகவே ஒரு மாத காலமாக ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன். இந்த ஒரு மாதம் கிட்டத்தட்ட நம்மளுடைய சனி பகவான் வக்ரமாகி அமர்ந்த காலகட்டத்திலிருந்து ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன், ரொம்ப ரொம்ப போராட்டம், எதையும் ஒரு விஷயத்தை யூகிக்க முடியல அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இயங்குச்சு. ஆனால் அந்த இயக்கம் இனிமேல் கவலை இல்லை, நல்ல மாற்றம் உண்டு. அதே போல் விருச்சிக ராசியில் யாரெல்லாம் தங்க நகைகள், வைர நெக்லஸ், ஆடை ஆபரணங்கள் வாங்கின ஆசைப்படுறீங்களோ அதற்கான ஒரு பொற்காலம், அதற்கான செயல்பாடுகள் கிரக அமைப்பு ரீதியாக சாதகமாக இருக்கின்றன. அதாவது
குரு பகவான் உங்களுடைய ராசியை மட்டும் பார்க்காருல்ல, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீடான மகர ராசியை பார்க்கார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடான மீன ராசியை பார்க்கார். அப்போ உங்களுடைய முயற்சிகள் சரியாக செயல்படுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். ரொம்ப 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 போராடி பார்த்தேன், ரொம்ப 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 கஷ்டப்பட்டுட்டேன். இந்த உலகத்தில் விருச்சிகராசிக்காரங்க மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் போராட்டம் பட்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு மன அழுத்தம் இருந்திருக்கும். நீங்கள் எதை என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. நீங்கள் உண்மையாக இருப்பீங்க, உயிருக்குயிராக இருப்பீங்க, பாசமாக இருந்திருப்பீங்க, நேர்மையாக கூட இருந்திருப்பீங்க. உங்களுடைய கம்பெனியில், உங்களுடைய பேங்காக இருந்தாலும் சரி, உங்களுடைய எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நீங்கள் உண்மையாக வேலை பார்த்துருப்பீங்க. ஆனால் உண்மைக்கு எங்கே மதிப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏற்றவாறு உங்களுக்கு அதற்கான அங்கீகாரமும் கிடைக்கல, அதற்கான ஒரு மதிப்பும் கிடைக்கல. அப்போ இந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் வராதா? எனக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படுகின்ற சிறு சிறு பாதிப்புலேருந்து ஒரு நிம்மதியான பெருமூச்சு வராதா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, உறுதியாக குரு பகவானுடைய பார்வையின் மூலமாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் மாற்றம் உண்டு, உங்களுடைய மன மகிழ்ச்சிகள் உறுதியாக உண்டு, போராட்டத்திலிருந்து ஒரு விடிவு காலம் உண்டு. அதேபோல் விருச்சிகராசியில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறீர்களோ அத்தனை விதமான உண்மையான நபர்களுக்கு, திருமணம் முடித்த நம்முடைய விருச்சிகராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் காத்திருக்கிறது. உங்களுடைய வேண்டுதல் இறை அருளுக்கு கிடைச்சது, அது குரு பகவான் மூலமாக கொடுக்கப்படுகிறது என்பது உண்மை. அப்போ குழந்தைகள் என்னுடைய பேச்சை கேட்கவே மாட்டேங்காங்க. நான் விருச்சிகராசியில் பிறந்திருக்கேன், என் குழந்தை என்னை மதிக்குமா, என் மேலே பாசம் காட்டுமா, இப்போ உள்ள காலகட்டங்கள் என்னை ரொம்ப டிப்ரெஷன் பண்ணுதே, நான் என்ன பண்ணே தெரியல அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா, உறுதியாக உங்களுடைய குழந்தை உங்களுடைய பேச்சையும் உங்களுடைய செயல்பாடையும் மதித்து நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாரெல்லாம் 2வது திருமணம் முடிக்கணும்னு சொல்லி காத்திருக்கீங்களோ, ஃபஸ்ட்டு மேரேஜ் முடிச்சிட்டேன் ஆனால் திருமண வாழ்க்கையில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, 2வது மேரேஜாக முடித்தாவது நல்லா இருக்குமா, 2வது திருமணம் முடித்தாவது வெற்றி வருமா வாழ்க்கையில் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற அத்தனை விதமான நம்முடைய விருச்சிகராசி என்பர்களில் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த வெற்றி உண்டு. 2வது திருமணத்துக்கான பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. ஆனால் அதனுடைய தன்மை, அதனுடைய செயல்பாடு முழுமையாக இருக்கா அப்படின்னா உறுதியாக உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணணும். அப்போ சுய ஜாதகமும் வலுவாக இருந்தால், நடக்கிற தசாபுத்தியும் வலுவாக இருந்தால், இந்த கோச்சார கிரகங்கள் அப்படியே உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்களை, ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை ரொம்ப பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பொது பலனை பார்த்தீங்க. குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அதிசார பலன்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 20% ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. அப்போ மீதி உள்ள சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஜாதகத்தை கணிச்சு அந்த ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது. நீங்கள் நிறையா கேள்வி வச்சுருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேள்வி இருக்கும். மனிதர்கள் எல்லாமே ஒன்று தான், ஆனால் மனிதர்களுடைய மனநிலை ஏகப்பட்ட மாற்றத்தில் இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அப்போ உங்கள் கேள்விக்கான விடையை எதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். சரி, ஜாதகமே இல்லை அப்போ கண்டுபிடிக்க முடியாதான்னா பிரசனத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் வர்ற நேரம், நீங்கள் என்கிட்ட வந்து பார்க்குற நேரம், அதே போல் ஆன்லைன் கன்சல்டிங் பண்ணுறீங்கன்னா அந்த நேரம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை பிரசனம், டாரோட பிரசனம், சோழி பிரசனம், இப்படி நிறைய பிரசனங்கள் இருக்குது. முத்து பிரசனம் அப்படிங்கிற நிறைய பிரசன முறைகளை நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்துருக்கோம். இந்த ஜாதக ரீதியான முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்கள் சுய ஜாதகத்தை மிக தெளிவாக துல்லியமாக கணித்து எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன? அதாவது குரு பகவான் இப்போ தான் மிதுன ராசிக்குள்ளே உள்ளே வந்தார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ மே மாதம் எண்டில் வந்தார். இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நடந்துருக்கு. ஒரு 3 மாத காலம் தான் ஆயிருக்கு. எப்பவுமே பார்த்திங்கன்னா குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருப்பார். அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா வக்ரமாகி ரிவர்ஸில் போவார். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டவர் அதிசாரமாக முன்னோக்கி செல்வார். அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி நம்மளுடைய குரு பகவான், மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் அதிசாரமாக முன்னோக்கி சென்று கடகராசிக்குள்ளே உள்ள நுழைய போகிறார். அவர் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி நுழையிறவர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரையும் கடகராசிக்குள்ளே தான் இருப்பார். அப்போ டிசம்பர் 5க்கு மேலே என்ன பண்ணுவார்? திரும்பி வக்ரமாகி ஏற்கனவே இருந்த மிதுன ராசிக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிடுவார். அப்போ இந்த குறிப்பிட்ட ஆகஸ்ட்டு 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரையும் இந்த குறிப்பிட்ட கால அளவில் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற மாற்றங்கள், உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எப்போதுமே பார்த்திங்கன்னா குரு அமர்ந்த வீடை விட பார்க்கும் வீடுக்கு பலம் அதிகம். ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, செயல்பாடுகள், வெற்றி, மகிழ்ச்சி எல்லாமே ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே எந்த விஷயத்தில் இயங்குதுன்னா குரு பார்வையின் மூலமாக அதிகமாக இயங்கும். அப்போ தான் பொதுவாக பார்த்திங்கன்னா திருமணம் வந்துருச்சா, திருமணம் பார்க்கலாமா, திருமணத்துக்குரிய விஷயம் ஒரு ஜாதகருக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாலே ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை பார்ப்போம். குரு பார்வை இருக்கா? குருவின் பார்வை இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணலாம்? திருமணத்துக்கான முயற்சி எடுப்பதில் தடை வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுடைய குரு பகவான் கடகராசியில் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சக ராசியை பார்ப்பார். தன்னுடைய 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்க போகிறார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தன்னுடைய 9ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வை மூலமாக மீன ராசியை பார்ப்பார். அப்போ மீன ராசியில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்னா இப்படிக்கு சனி பகவான் மட்டும்தான் வக்ரமாகி உட்கார்ந்துருக்கார். அப்போ சனி பகவான் வக்ர நிலையில் பல நபர்களை, பல செயல்பாடுகளை பெரிய பாடாப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ அந்த நிலையை குறைப்பதற்காக இந்த குருவின் பார்வை ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசி நேயர்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக ராசிக்கு கரெக்டாக 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ 11ஆம் இடத்தில் அமர்ந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீடு மற்றும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடு மற்றும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீடான அனைத்து வகையான 3 வீடுகளை பார்க்கிறார். அப்போ 3ஆம் வீடுன்னு சொல்லும்போது விருச்சக ராசி, 5ஆம் வீடுங்கிறது மகர ராசி, 7ஆம் வீடுங்கிறது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான மீன ராசி. அப்போ இந்த 3 இடத்தையும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து பார்க்கும்பொழுது பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம். இவ்வளோ நாட்களாக என்னடா வாழ்க்கை, எப்படா வாழ்கிறது, ஏன் வாழ்கிறோன்னே தெரியல அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்த கன்னிராசினியர்களுக்கு ஒரு மாற்றம், உங்களுடைய லைஃப்பில் ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கிரகங்கள் ரீதியாக ஏற்படுகிறது. இதில் இன்னொரு விஷயமும் சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீடை பார்க்குற பார்த்தீங்களா? அப்போ முயற்சி எடுத்து முடியவில்லை, பல முயற்சிகள் எடுத்துட்டேன், என்னால் முடியலை அப்படின்னு யார் ஃபீல் பண்ணுறீங்களோ கன்னிராசியில் அவங்க அனைவருமே இன்னமேல் எடுக்கிற அத்தனை விதமான முயற்சியில் வெற்றி தான். தூக்கி போட்டு போயிட்டே அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக அவங்களால சமாளிக்க முடியும். எதை பற்றி வருத்தமே பட தேவையில்ல, என்னோட முயற்சி என்னோட சொந்தம்டா, என்னால் முடியும்டா அப்படிங்க ஒரு தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் உண்டு. தைரியம், வீரியம் என்பது உங்களுடைய சொத்து அப்படிங்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு தன்னம்பிக்கையுடன் செயல்படலாம். அதே போல் இன்னொரு விஷயம் சொல்ல முடியும். உங்களுடைய ராசியின் அடிப்படையில் காதல் வயப்பட வாய்ப்புண்டு. காதலில் போய் மாட்டிக்கிருவீங்க. காதல்னாலே மாட்டிக்கிறது தானே, உண்மை தானே இல்லையா? சொல்லுங்கள். யார்ட்டையா போய் மாட்டிக்கிறது,
மாட்டி பாசம் இருக்குது, அன்பு இருக்குது, உண்மையான உணர்வு இருக்குதுன்னு போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய முழு வாழ்க்கையுமே அவங்கள்ட்ட போய் ஒப்படைக்கிறீங்க. கடைசியில் அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி நம்ம ஒரு ஃபோனில் சார்ஜ் எவ்வளோ தூரம் ஏற்றணுமோ ஏற்றிட்டு திரும்ப என்ன பண்ணுறோம், தூக்கி போட்டுறோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் உங்களை தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்தி தூக்கி போட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட நிலையில் இப்போ கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது உங்களை தூக்கி போட்ட உறவு, தூக்கி போட்ட பந்தம், தூக்கி போட்ட சொந்தம் யாராக இருக்கட்டுங்க, உங்கள்கிட்ட வந்து நிற்பாங்க, உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க, தயவுசெய்து என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உண்மையான விசுவாசம், உண்மையான பாசம் அப்படிங்கிறத நீங்கள் வச்சிருந்து உங்களை ஏமாத்தின, உங்களை கஷ்டப்படுத்தின எந்த உறவாக இருக்கட்டும் அவர்களுக்கு குரு பகவானுடைய அருளால் ஒரு மாற்றம் ஏற்படும். அவங்களே உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. அதை பற்றி நீங்கள் கவலையே படுத்த, நீங்கள் யாரையும் தேடி போக வேண்டாம். உங்களுக்கு வீண் அலைச்சலே வேண்டாங்க. நீங்கள் யாரையும் தேடி போக வேண்டாம், எந்த விஷயத்தையும் தேடி போக வேண்டாம். நீங்களாக இருங்க போதும். இனிமேலாவது உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பயணம் அனைத்துமே உங்களுக்காக இயங்கட்டும். அதே போல் கன்னி ராசியில் யாரெல்லாம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், அதே போல் ஏசி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், அதே போல் ஒரு மேல் அதிகாரி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் அமர்ந்திருக்கிற அனைத்து விதமான கன்னிராசினியர்களுக்கும் அதிகமான லாபம் வரப்போகுது. மதிப்பு மரியாதை கூடக்கூடிய அளவுக்கு செயல்பாடுகள் உண்டாக போகிறது. ரொம்ப நாளாக, ரொம்ப மாத காலமாக உங்களுக்கு வரன் அமையலைன்னு சொல்லி வருத்தப்படுறீங்க. தேடி தேடி பார்த்தேன், எல்லா விதத்திலும் ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எனக்கு கேட்ட நல்ல வரன் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வருத்தப்படுற கன்னி ராசியில் ஆண்களாக இருந்தாலும் சரி, அல்லது கன்னி ராசியில் பெண்களாக இருந்தாலும் சரி, உறுதியாக உங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இல்லை கல்யாணம் முடிச்சிட்டேன், ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப டிப்ரெஷன் வருது, ஏன்னா சனி பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கார்ல, நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிடுவாங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிடுவீங்க. அப்போ இந்த டிப்ரெஷன்லேருந்து மீள்வதற்கான வாய்ப்பு எப்படின்னா, குரு பகவான் அதிசாரமாக உள்ள நுழைஞ்சனே, கடகராசிக்குள்ள உள்ள நுழைஞ்சனே உங்களுடைய 7ஆம் இடத்தை அவருடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கறதுனால இறை அருளுடைய ஆசீர்வாதமும் குரு பகவானுடைய பரிபூர்ண ஒரு ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் பொழுது திருமண தடை விலகும், வேண்டான்னு சொல்லி போன உறவு வந்து சேரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருந்த விரிசல், விவாதங்கள், விவாகரத்து என்ற வார்த்தை அடியோடு நீக்கப்படும். எப்படியா உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், இனிமே என் கூட வாழு அப்படின்னு உங்கள் கணவர் கேட்பார். அல்லது நீங்கள் தவறெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன், உங்கள் கூட நான் வாழ வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய பாக்கியம் திருமணம் முடித்தவர்களுக்கு உறுதியாக ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை ரொம்ப பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பொது பலனை பார்த்தீங்க. குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அதிசார பலன்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 20% ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. அப்போ மீதி உள்ள சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஜாதகத்தை கணிச்சு அந்த ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது. நீங்கள் நிறைய கேள்வி வச்சுருப்பீங்க, ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேள்வி இருக்கும். மனிதர்கள் எல்லாமே ஒன்று தான், ஆனால் மனிதர்களுடைய மனநிலை ஏகப்பட்ட மாற்றத்தில் இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அப்போ உங்கள் கேள்விக்கான விடையை எதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். சரி, ஜாதகமே இல்லை அப்போ கண்டுபிடிக்க முடியாதான்னா பிரசனத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் வர்ற நேரம், நீங்கள் என்கிட்ட வந்து பார்க்குற நேரம், அதே போல் ஆன்லைன் கன்சல்டிங் பண்ணுறீங்கன்னா அந்த நேரம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை பிரசனம், டாரோட பிரசனம், சோழி பிரசனம், இப்படி நிறைய பிரசனங்கள் இருக்குது. முத்து பிரசனம் அப்படிங்கிற நிறைய பிரசன முறைகளை நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்துருக்கோம். இந்த ஜாதக ரீதியான முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க.
உங்கள் சுய ஜாதகத்தை மிக தெளிவாக துல்லியமாக கணித்து எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன? அதாவது குரு பகவான் இப்போ தான் மிதுன ராசிக்குள்ளே உள்ளே வந்தார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ மே மாதம் எண்டில் வந்தார். இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நடந்துருக்கு. ஒரு 3 மாத காலம் தான் ஆயிருக்கு. எப்பவுமே பார்த்திங்கன்னா குரு பகவான் ஒரு ராசியில் 1 வருஷம் இருப்பார். அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா வக்ரமாகி ரிவர்ஸில் போவார். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா 1 வருஷம் எடுத்துக்கிட்டவர் அதிசாரமாக முன்னோக்கி செல்வார். அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி நம்மளுடைய குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் அதிசாரமாக முன்னோக்கி சென்று கடகராசிக்குள்ளே உள்ள நுழைய போகிறார். அவர் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி நுழையிறவர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரையும் கடகராசிக்குள்ளே தான் இருப்பார். அப்போ டிசம்பர் 5க்கு மேலே என்ன பண்ணுவார்? திரும்பியும் வக்ரமாகி ஏற்கனவே இருந்த மிதுன ராசிக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிடுவார். அப்போ இந்த குறிப்பிட்ட ஆகஸ்ட்டு 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரையும் இந்த குறிப்பிட்ட கால அளவில் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற மாற்றங்கள், உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எப்போதுமே பார்த்திங்கன்னா குரு அமர்ந்த வீடை விட பார்க்கும் வீடுக்கு பலம் அதிகம். ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, செயல்பாடுகள், வெற்றி, மகிழ்ச்சி எல்லாமே ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே எந்த விஷயத்தில் இயங்குதுன்னா குரு பார்வையின் மூலமாக அதிகமாக இயங்கும். அப்போ தான் பொதுவாக பார்த்திங்கன்னா திருமணம் வந்துருச்சா, திருமணம் பார்க்கலாமா, திருமணத்துக்குரிய விஷயம் ஒரு ஜாதகருக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாலே ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை பார்ப்போம். குரு பார்வை இருக்கா? குருவின் பார்வை இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணலாம்? திருமணத்துக்கான முயற்சி எடுப்பதில் தடை வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுடைய குரு பகவான் கடக ராசியில் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சக ராசியை பார்ப்பார். தன்னுடைய 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்க போகிறார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தன்னுடைய 9ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வை மூலமாக மீன ராசியை பார்ப்பார். அப்போ மீன ராசியில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்னா இப்படிக்கு சனி பகவான் மட்டும்தான் வக்ரமாகி உட்காந்துருக்கார். அப்போ சனி பகவான் வக்ர நிலையில் பல நபர்களை, பல செயல்பாடுகளை பெரிய பாடாப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ அந்த நிலையை குறைப்பதற்காக இந்த குருவின் பார்வை ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக கடகராசியில் அமர்ந்து தன்னுடைய பார்வைகள் மூலமாக ரிஷப ராசிக்கு எத்தனாம் இடத்தை பார்க்கிறார் என்று பார்க்கும் பொழுது ரிஷப ராசிக்கு 7ஆம் வீடான விருச்சக ராசியை தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக குரு பகவான் பார்க்கிறார். அதுக்கடுத்தபடியாக குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக ரிஷபராசிக்கு 9ஆம் வீடான மகர ராசியை பார்க்கிறார். அதுக்கடுத்தபடியாக ரிஷபராசிக்கு 11ஆம் வீடான மீன ராசியை குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ ரிஷபராசி என்பவர்களுக்கு என்னென்ன வீடு கொஞ்சம் வலிமை அடைகிறது என்று பார்த்தால் 7ஆம் வீடு மற்றும் 9ஆம் வீடு, அதுக்கடுத்து 11ஆம் வீடு. அப்போ இந்த 3 வீடுகளும் கொஞ்சம் வலுவானால் ரிஷபராசி என்பவர்கள் என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை சந்திப்பீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒற்றுமை என்பதே ரொம்ப சிறப்பு. கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சி வாழ்ந்த உங்களுக்கே கிட்டத்தட்ட கணவன் ஒரு இடத்திலும் மனைவி ஒரு இடத்திலும் இருப்பதற்கான சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம்னு சொல்லலாம். ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரே வீட்டுக்குள்ளே இருக்குங்க. நானும் என் வீட்டுக்காரும் பேசி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆச்சுங்க, நானும் என் வீட்டுக்காரமாக பேசி 5 வருஷம் ஆச்சுங்க அப்படிங்கிற வார்த்தையை கடந்த காலங்களில் கோச்சார கிரகங்கள் கொடுத்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம்?
வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்கிறோம். ஓகேவா? அப்போ புரிதல் இல்லாத தன்மை அப்படிங்கிற சூழ்நிலையில் ரிஷபராசி அன்பர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களுக்கு புரிதலை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையான செயல்பாடுகள் குரு பகவான் மூலம் கிடைக்கப் போகிறது. பிரிந்த அல்லது பிரிய நினைக்கிற ஒரு உறவு கண்டிப்பாக உங்களை தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களிடம் ஒரு அன்பை மீண்டும் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக உங்களுக்காக காத்திருப்பாங்க. ரொம்ப நாளாக நீங்கள் அவங்களுக்காக காத்திருந்தீங்கல்ல, அவங்க உங்கள் மேலே அன்பு வச்சுருக்காங்க, உண்மையான பாசம் வச்சுருக்காங்க, அக்கறையாக இருக்காங்கிறக்காக நீங்கள் காத்திருந்தீங்க பார்த்தீங்களா? அது அப்படியே சேஞ்ச் ஆகி அவங்க உங்களுக்காக காத்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கோச்சார கிரகங்கள் இருக்கின்றன. மனம் தெளிவாகும். மனசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான முடிவெடுக்கும். அதனால் என்ன தெளிவெடுக்கிறதே தெரியல, ஏண்டா கொடுமையாக இருக்குது, எது எடுத்தாலும் முட்டுக்கட்டே போடுறாங்க, எங்கேருந்து அடிக்காந்தல, எவன் அடிக்காந்தல, எப்படி அடிக்காந்தல, ஆனால் என்னை வச்சு செய்கிறாங்கப்பா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளோ கிரகமைப்பு ரீதியாக உங்களுக்கு ஏற்பட்டிருந்தால் அந்த பாதிப்பு தன்மையிலிருந்து ஒரு மாற்றம் உண்டு. உறவு என்பது உங்களுக்கு ஒற்றுமையாக இருந்து உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நீங்கள் பயணிப்பதற்கு உறுதுணையாக இருக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தகப்பனார் வழி சொத்து, தகப்பனார் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளில் ஏதாவது பிரச்சனைகள், கவலைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் என்ற தன்மைகள் இருந்திருந்தால் அந்த தன்மை குருவின் பார்வை மூலமாக மறையப் போகிறது. அப்போ கவலை இல்லாத வாழ்க்கை, நிம்மதியான தெளிவான முடிவு, அப்பாடி அது போதும்ல, வேறு என்ன வேணும்? ஃபஸ்ட்டு ஒரு மனிதனுக்கு கவலை இருக்கக்கூடாது, தெளிவான ஒரு முடிவு இருக்கணும். இந்த தெளிவான முடிவு தான் அவனை உயரத்தில் கொண்டு போகுது அப்படிம்பாங்களா. அதே மாதிரி நீங்கள் தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவானுடைய பார்வையின் மூலமாக கிடைக்கப் போகிறது என்று பார்க்கலாம். சரி, குரு பகவான் இப்போ வந்து ஆரோக்கியத்தை கொடுத்துட்றாரு, தெளிவான முடிவை கொடுத்துட்றாரு. இன்னொரு விஷயத்தை ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறோமே, அந்த விஷயம் கிடச்சிருமா அப்படின்னா, குரு பார்வை அதிசாரம் பெறுவது மூலமாக நம்முடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். லாபம் அதிகரிக்கும். இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடை பார்க்குறான்னு சொன்னோம். 11ஆம் வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீன ராசியாக வரும். அப்போ மீனத்தில் யார் உட்காந்துருக்கான்னா சனி பகவான் வக்கிரமாகி உட்காந்துருக்காரு. அப்போ உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீட்டில் அமர்ந்த சனி பகவான் உங்களுடைய ராசியை 3ஆம் பார்வை மூலமாக பார்த்து அப்படியே ஒரு நல்ல சக்தியாக இருந்தாப்பா, நல்ல ஒரு வில் பவராக இருந்தாப்பா அந்த தம்பி. ஆனால் அப்படியே வெயிட் போயிடுச்சுப்பா. நல்ல வில் பவரான பொண்ணு, இந்த பொண்ணு தன்னம்பிக்கையில் சரியான பொண்ணு, இதுதான் முடிவு, இப்படித்தான் முடிவுன்னு பர்ஃபெக்டாக சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பொண்ணு கூட இப்போ சில தடுமாற்றத்தில் இருந்திருப்பாங்க. தன்னறியாமல் ஏதாவது தவறான ஒரு முடிவெடுக்கிறதோ, தன்னை அறியாமல் தேவையில்லாத ஒரு விஷயங்களை தலையிடுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் என்பது உண்மை. அப்போ இந்த வாய்ப்பு குறைவதற்கு வாய்ப்பு இல்லையா, நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை உண்டு. குருவின் பார்வை மூலமாக உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றத்தையும் எதிர்பாராத ஒரு மகிழ்ச்சியும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாக போகிறது. பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் உறுதியாக உண்டு. ஏன்னா குரு பார்வை உங்களுடைய பொருளாதாரத்தில் விழுவதனால ஏற்றம், மாற்றம், முன்னேற்றம் என்ற தன்மையில் உங்களுக்கு இந்த குரு அதிசார பலன்கள் உறுதியாக சொல்ல முடியும். நேயர்களே, தற்போது வரை ரொம்ப பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பொது பலனை பார்த்தீங்க. குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அதிசார பலன்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 20% ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. அப்போ மீதி உள்ள சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஜாதகத்தை கணிச்சு அந்த ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது. நீங்கள் நிறையா கேள்வி வச்சுருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேள்வி இருக்கும். மனிதர்கள் எல்லாமே ஒன்று தான், ஆனால் மனிதர்களுடைய மனநிலை ஏகப்பட்ட மாற்றத்தில் இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அப்போ உங்கள் கேள்விக்கான விடையை எதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். சரி, ஜாதகமே இல்லை அப்போ கண்டுபிடிக்க முடியாதான்னா
பிரசனத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் வர்ற நேரம், நீங்கள் என்கிட்ட வந்து பார்க்குற நேரம், அதே போல் ஆன்லைன் கன்சல்டிங் பண்ணுறீங்கன்னா அந்த நேரம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை பிரசனம், டாரோட பிரசனம், சோழி பிரசனம், இப்படி நிறைய பிரசனங்கள் இருக்குது. முத்து பிரசனம் அப்படிங்கிற நிறைய பிரசன முறைகளை நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்துருக்கோம். இந்த ஜாதக ரீதியான முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்கள் சுய ஜாதகத்தை மிக தெளிவாக துல்லியமாக கணித்து எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன? அதாவது குரு பகவான் இப்போ தான் மிதுன ராசிக்குள்ளே உள்ளே வந்தார். வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ மே மாதம் எண்டில் வந்தார். இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நடந்துருக்கு. ஒரு 3 மாத காலம் தான் ஆயிருக்கு. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருப்பார். அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வக்ரமாகி ரிவர்ஸில் போவார். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டவர் அதிசாரமாக முன்னோக்கி செல்வார். அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி நம்மளுடைய குரு பகவான், மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் அதிசாரமாக முன்னோக்கி சென்று கடகராசிக்குள்ளே உள்ள நுழைய போகிறார். அவர் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி நுழையிறவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரையும் கடகராசிக்குள்ளே தான் இருப்பார். அப்போ டிசம்பர் 5க்கு மேலே என்ன பண்ணுவார்? திரும்பி வக்ரமாகி ஏற்கனவே இருந்த மிதுன ராசிக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிடுவார். அப்போ இந்த குறிப்பிட்ட ஆகஸ்ட்டு 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரையும் இந்த குறிப்பிட்ட கால அளவில் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற மாற்றங்கள், உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா குரு அமர்ந்த வீடை விட பார்க்கும் வீடுக்கு பலம் அதிகம். ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, செயல்பாடுகள், வெற்றி, மகிழ்ச்சி எல்லாமே ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே எந்த விஷயத்தில் இயங்குதுன்னா குரு பார்வையின் மூலமாக அதிகமாக இயங்கும். அப்போ தான் பொதுவாக பார்த்திங்கன்னா திருமணம் வந்துருச்சா, திருமணம் பார்க்கலாமா, திருமணத்துக்குரிய விஷயம் ஒரு ஜாதகருக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாலே ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை பார்ப்போம். குரு பார்வை இருக்கா? குருவின் பார்வை இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணலாம்? திருமணத்துக்கான முயற்சி எடுப்பதில் தடை வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுடைய குரு பகவான் கடகராசியில் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சக ராசியை பார்ப்பார். தன்னுடைய 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்க போகிறார். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய 9ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வை மூலமாக மீன ராசியை பார்ப்பார். அப்போ மீன ராசியில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்னா இப்படிக்கு சனி பகவான் மட்டும்தான் வக்ரமாகி உட்காந்துருக்கார். அப்போ சனி பகவான் வக்ர நிலையில் பல நபர்களை, பல செயல்பாடுகளை பெரிய பாடாப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ அந்த நிலையை குறைப்பதற்காக இந்த குருவின் பார்வை ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் தன்னுடைய ராசிக்குள்ளேயே குரு பகவான் உள்ள அதிசாரமாக வந்திருக்கார். ஏற்கனவே கடக ராசி அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ராசி. எப்படின்னா குரு பகவான் இந்த ராசியில் தான் உச்சம் பெற்றிருக்கார். வேறு எந்த ராசியிலுமே தன்னுடைய வீட்டில் கூட அவர் உச்சம் பெறலை. ஆனால் கடகராசி வீட்டில் தான் என்ன பண்ணுறாரு? வலிமை அதிகமாக வில்பவராக அமர்ந்திருக்கிறார் என்று பார்க்குறோம். அப்போ கடகராசிக்குள்ளே அமர்ந்த குரு பகவான் ஜென்ம குருவாக அமர்ந்திருக்கிறார். அப்போ ஜென்ம குரு என்ன செய்வார்? நிதானத்தை கொடுப்பார், பொறுமையை கொடுப்பார். அவசரம் இல்லாமல் செய், எதையும் பதட்டப்படாத, எந்த விஷயத்திலையும் என்ன பண்ணாத, டிப்ரெஷன் ஆகாத, எல்லாத்தையும் பொறுமையாக நீ செஞ்ச அப்படின்னா ஒன்னால் வெற்றி பெற முடியும் என்பதை குரு பகவான் நம்மளுடைய அன்பார்ந்த கடகராசினியர்களுக்கு உறுதியாக சொல்லுவார். உறுதியாக அதே மாதிரி அவர் செயல்படுத்துவதற்கான பாக்கியம், செயல்பாடுகள் உண்டு. இப்போ கடகராசியில் அமர்ந்த குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக விருச்சக ராசியை பார்க்கார், 7ஆம் பார்வை மூலமாக மகர ராசியை பார்க்கார்,
9ஆம் பார்வை மூலமாக கரெக்டாக நம்மளுடைய மீன ராசியை பார்க்க. அப்போ இந்த அமைப்பில் கடக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட யாரெல்லாம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடுமாற்றம், போராட்டம், கவலை, வருத்தம் என்ற சூழ்நிலை இருக்கீங்களோ அது அப்படியே சால்வ் ஆகுது. உங்களுக்கு பிடித்தமான நபர்களை நீங்கள் புரிதலுடன் ஏற்றுக்கொண்டு அவர்கள் உங்களை ஏற்றுக்கொண்டு ஒரு வாழ்வதற்கான அமைப்பு உருவாகும். அதே போல் வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளுக்கு நம்மளுடைய கடகராசிக்காரங்க கொஞ்சம் அதிகமாக முயற்சி எடுத்தீங்க, ரொம்ப நாளாக முயற்சி எடுத்துக்கிருக்கீங்க அப்படின்னா உறுதியாக இந்த குரு பார்வையின் மூலமாக சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. காதல் திருமணமா அல்லது திருமணத்துக்கு பிறகு காதலா அப்படின்னா உங்களுக்கு கடகராசிக்கு எப்பொழுதுமே திருமணத்துக்கு பிறகு காதல் என்பது மிகப்பெரிய சிறப்பு. ஆனால் இங்கே 5ஆம் இடம் வலுப்பெறுவதனால் காதல் திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு என்று பார்க்குறோம். கவிதை, கற்பனை, வசனம் அப்படின்னா கடகராசிக்கு அது ஒரு அங்கீகாரம் கொடுக்கலாம். அந்தளவுக்கு உங்களுடைய கற்பனை ஆற்றல் அற்புதமாக இருக்கும். அதற்கேற்றவாறு குரு பகவான் 5ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறனால உங்களுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளிலும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். இறை அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்போகுது. உங்களுடைய குலதெய்வ கோயில் அருள், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் அருள், அல்லது நீங்கள் உங்கள் ஊர் பக்கத்தில் கும்பிட்ற உங்களுடைய ஊர் பக்கத்தில் உள்ள காவல் தெய்வத்தினுடைய அருள், அத்தனை விதமான தெய்வங்கள் உங்களுக்கு இப்பொழுது இந்த குரு அதிசாரம் மூலமாக பரிபூர்ணம் அருள் கொடுக்கப் போகிறார்கள் என்பது உண்மை. அதே போல் நம்முடைய கடகராசி அன்பர்களில் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் பிரிந்த நபர்கள் கூட ஒன்று சேர்வதற்கான வாக்கியம் உண்டு. இதில் உங்களுடைய அப்பா வழி உறவுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அப்பா வழி உறவில் அப்பா கூட பிறந்தவங்க, தாத்தா கூட பிறந்தவங்க, இந்த உறவுகள் மூலமாக உங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்பட போகுது என்பதை உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா உங்களுடைய 9ஆம் பாவகத்தை குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக பார்க்கறதுனால அந்த வீட்டில் ஏற்கனவே சனி பகவான் வக்ரமாகி உட்கார்ந்துருக்கனால உங்களுக்கு உங்களுடைய தகப்பனார் வழி சொத்து அல்லது தகப்பனார் வழி மூலமாக உறவுகள் மூலமாக நீங்கள் நினச்ச விஷயத்தை செய்ய போகிறீங்க. மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், ரொம்ப பதட்டப்படவே தேவையில்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, கடகராசி என்பர்கள் கொஞ்சம் நிதானமாக யோசித்து அடிச்சிங்கன்னா ப்ரொஃபைட்டாக அடிக்க முடியும். எதிரியனாலும் சரி அல்லது தேவையில்லாத ஒரு செயல்பாடுகளாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த குரு பார்வை வந்து கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயத்தை செயல்படுத்துகிறப்போது. இந்த டிசம்பர் 5க்குள்ளே உங்கள் மனசில் என்ன ஆசைகள் இருக்கும், என்ன விதமான விஷயங்களை நீங்கள் அதிகமாக யோசிக்கீங்களோ அத்தனை விதமான விஷயங்களுக்கும் குரு பகவான் உங்களுக்கு அத்தனை விதமான பாக்கியத்தையும் கொடுக்க போகிறார். நீங்கள் மட்டும் நல்லா இருந்தால் போதாது, கூட இருக்கவும் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிற மனசில் தான் எப்பொழுதுமே வாழ்வீங்க. அதே மாதிரி தான் உங்களுடன் இருப்பவர்களும் அதே சந்தோஷத்தையும் அதே ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயங்களையும் செயல்படுத்துவதற்கான பாக்கியம் உண்டு என்று சொல்ல முடியும். நம்மளுடைய கடகராசிக்காரங்க குரு பகவான் ராசியில் அமர்ந்திருக்கனால கொஞ்சம் அதிகமாக இந்த காலகட்டங்களில் ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக போடுவீங்க. அப்படியே அயர்ன் பண்ணி ப்ரொஃபைட்டாக இப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தன்னுடைய ஆடைகள் மூலமாக உங்களை நீங்கள் அழகுபடுத்துவதற்கான பாக்கியம் செயல்பாடுகள் உறுதியாக உண்டு. நேயர்களே, தற்போது வரை ரொம்ப பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பொது பலனை பார்த்தீங்க. குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அதிசார பலன்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 20% ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. அப்போ மீதி உள்ள சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஜாதகத்தை கணிச்சு அந்த ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது. நீங்கள் நிறையா கேள்வி வச்சுருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேள்வி இருக்கும். மனிதர்கள் எல்லாமே ஒன்று தான்,
ஆனால் மனிதர்களுடைய மனநிலை ஏகப்பட்ட மாற்றத்தில் இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அப்போ உங்கள் கேள்விக்கான விடையை எதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். சரி, ஜாதகமே இல்லை அப்போ கண்டுபிடிக்க முடியாதான்னா பிரசனத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் வர்ற நேரம், நீங்கள் என்கிட்ட வந்து பார்க்குற நேரம், அதே போல் ஆன்லைன் கன்சல்டிங் பண்ணுறீங்கன்னா அந்த நேரம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை பிரசனம், டாரோட பிரசனம், சோழி பிரசனம், இப்படி நிறைய பிரசனங்கள் இருக்குது. முத்து பிரசனம் அப்படிங்கிற நிறைய பிரசன முறைகளை நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்துருக்கோம். இந்த ஜாதக ரீதியான முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்கள் சுய ஜாதகத்தை மிக தெளிவாக துல்லியமாக கணித்து எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன? அதாவது குரு பகவான் இப்போ தான் மிதுன ராசிக்குள்ளே உள்ளே வந்தார். வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ மே மாதம் எண்டில் வந்தார். இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நடந்துருக்கு. ஒரு 3 மாத காலம்தான் ஆயிருக்கு. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருப்பார். அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வக்ரமாகி ரிவர்ஸில் போவார். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டவர் அதிசாரமாக முன்னோக்கி செல்வார். அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி நம்மளுடைய குரு பகவான், மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் அதிசாரமாக முன்னோக்கி சென்று கடகராசிக்குள்ளே உள்ள நுழைய போகிறார். அவர் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி நுழையிறவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரையும் கடகராசிக்குள்ளே தான் இருப்பார். அப்போ டிசம்பர் 5க்கு மேலே என்ன பண்ணுவார்? திரும்பியும் வக்ரமாகி ஏற்கனவே இருந்த மிதுன ராசிக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிடுவார். அப்போ இந்த குறிப்பிட்ட ஆகஸ்ட்டு 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரையும் இந்த குறிப்பிட்ட கால அளவில் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற மாற்றங்கள், உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா குரு அமர்ந்த வீடை விட பார்க்கும் வீடுக்கு பலம் அதிகம். ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, செயல்பாடுகள், வெற்றி, மகிழ்ச்சி எல்லாமே ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே எந்த விஷயத்தில் இயங்குதுன்னா குரு பார்வையின் மூலமாக அதிகமாக இயங்கும். அப்போ தான் பொதுவாக பார்த்திங்கன்னா திருமணம் வந்துருச்சா, திருமணம் பார்க்கலாமா, திருமணத்துக்குரிய விஷயம் ஒரு ஜாதகருக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாலே ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை பார்ப்போம், குரு பார்வை இருக்கா. குருவின் பார்வை இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், திருமணத்துக்கான முயற்சி எடுப்பதில் தடை வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுடைய குரு பகவான் கடகராசியில் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சக ராசியை பார்ப்பார். தன்னுடைய 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்க போகிறார். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய 9ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வை மூலமாக மீன ராசியை பார்ப்பார். அப்போ மீன ராசியில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்னா இப்படிக்கு சனி பகவான் மட்டும்தான் வக்ரமாகி உட்கார்ந்துருக்கார். அப்போ சனி பகவான் வக்ர நிலையில் பல நபர்களை, பல செயல்பாடுகளை பெரிய பாடாப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ அந்த நிலையை குறைப்பதற்காக இந்த குருவின் பார்வை ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் கடக ராசியில் அமர்ந்து அதிசாரமாக உள்ளே நுழைந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்களில் கவனம் என்ற சூழ்நிலை இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது துலாம் ராசிக்கு 2ஆம் வீடான விருச்சக ராசியை குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்க்குறார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு 4ஆம் வீடான மகர ராசியை குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையின் மூலமாக சமசத்ம பார்வை என்று சொல்லுவோம், அந்த பார்வை மூலமாக பார்க்குறாரு. அதுக்கடுத்தபடியாக துலாம் ராசிக்கு 6ஆம் வீடான மீன ராசியை தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கிறார். அப்போ இந்த பார்வைக்கான பலன்கள் என்ன அப்படிங்கும்பொழுது
ஒரு விஷயந்தான். கடன் கடன் கடன். எப்பா சாமி, என்னால் கடனை கட்ட முடியல, வட்டிக்கு மேலே வட்டி கட்டிட்டேன், என்னால் திரும்ப சமாளிக்கவே முடியல அப்படிங்கிற வருத்தமும் கவலையும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்குன்னா, குருவின் பார்வை மூலமாக உறுதியாக பிரச்சனை சால்வ் ஆகும். உறுதியாக கடன் சுமை குறையப் போகிறது. மன அழுத்தம் இல்லாத ஒரு சூழ்நிலை. மன அழுத்தம் பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு கிட்டத்தட்ட போன வருடம்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எதையுமே ஒரு நிலையான தன்மையில் முடிவெடுக்க முடியல. ஃபுல்லாமே டிப்ரெஷன், குழப்பம் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்திருக்கும். அந்த நிலையை அப்படியே மாற்றி குரு பகவான் மன அழுத்தத்தை நீக்கப் போகிறார். அதே போல் பொருளாதார விஷயங்களில் ஏற்கனவே ஏற்பட்ட தடைகள் அத்தனையுமே விலகப் போகுது. எங்கேயா பணம் கொடுத்து வச்சுருக்கீங்க, கொடுத்த பணம் வரல, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கொடுத்த பணம் திரும்ப வரும். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்ப ஒற்றுமை என்பது இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும். உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய குடும்ப நண்பர்கள், குடும்ப உறவினர்கள், உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். என் குடும்பம் போல் உண்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் உறுதியாக உங்களுடைய வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. இதில் நம்முடைய துலாம் ராசியில் யாரெல்லாம் மேற்படிப்புக்காக வெளிநாடு போகணும் அல்லது மேற்படிப்புக்காக வெளியூர் போகணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறீங்களோ, அல்லது ஏற்கனவே வெளி மாநிலத்திலேயோ நாட்டிலேயோ வெளி ஊர்லேயோ படிக்கிறீங்களோ, அத்தனை விதமான மாணவர் செல்வங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தையும், நல்ல திறமையான ஒரு குழந்தை, பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் உறுதியாக பயன்படும். நீங்கள் அப்படியே உங்களுடைய எந்த போட்டியில் நீங்கள் கலந்துட்டால் வெற்றி பெறுவீங்க. இந்த போட்டி அந்த போட்டி எந்த போட்டினாலும் வெற்றி தான். துலாம் ராசிக்கு வெற்றிக்குரிய ஒரு கனி உறுதியாக காத்திருக்கு. அப்போ நீங்கள் உங்களுக்கான செயல்பாடை, உங்களுக்கான ஒரு விஷயங்களை நீங்கள் கரெக்டாக சிந்தித்து உங்களுடைய சுய ஜாதகத்தை சோதித்து அதனை பார்த்த பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம், அதற்கான செயல்பாடை செயல்படுத்தலாம். நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு வீடு மனை கட்டுவதற்கான யோகங்கள் உண்டாக போகிறது. புதிய வீடு மனை கட்டுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா தன்னுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் மகிழ்ச்சி அடைவீங்க. உங்கள் அம்மாவுக்கு என்ன பிரச்சனை, எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கான சூழ்நிலைகள் கிரக அமைப்புகள் சாதகமாக தருகின்றன. நம்முடைய துலாம் ராசி என்பர்களில் யாரெல்லாம் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு, தொலைக்காட்சி சம்மந்தப்பட்ட ஃபீல்டு, அதிகாரி என்று சொல்லக்கூடிய அரசாங்க துறையில் வேலை பார்க்கின்ற அத்தனை வகையான மேல் அதிகாரிக்குரிய அங்கீகாரத்துக்குரிய விஷயங்களில் யாரெல்லாம் பணி செய்கிறீர்களோ அத்தனை விதமான நபர்களுக்கும் குரு பார்வை மூலமாக ப்ரொமோஷன் உண்டு. ரொம்ப நாளாக ப்ரொமோஷனுக்காண்டி காத்திருந்தீங்கல்ல, எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அந்த ப்ரொமோஷன் நீங்கள் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில், நீங்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உங்களை தேடி கொடுப்பதற்கான பாக்கியம் உண்டாக போகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணால் இனி வரும் காலங்களில் ரொம்ப ரொம்ப நிதானமாக ரொம்ப யோசித்து பண்ணிங்கன்னா வெற்றி மகிழ்ச்சி என்பது நம்மளுடைய துலாம் ராசிக்கு குரு பார்வை மூலமாக உறுதியாக கிடைக்க போகுது என்பது உண்மை. நேயர்களே, தற்போது வரை ரொம்ப பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பொது பலனை பார்த்தீங்க. குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அதிசார பலன்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 20% ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. அப்போ மீதி உள்ள சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஜாதகத்தை கணிச்சு அந்த ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது. நீங்கள் நிறையா கேள்வி வச்சுருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேள்வி இருக்கும். மனிதர்கள் எல்லாமே ஒன்று தான், ஆனால் மனிதர்களுடைய மனநிலை ஏகப்பட்ட மாற்றத்தில் இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அப்போ உங்கள் கேள்விக்கான விடையை எதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம
உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். சரி, ஜாதகமே இல்லை அப்போ கண்டுபிடிக்க முடியாதான்னா பிரசனத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் வர்ற நேரம், நீங்கள் என்கிட்ட வந்து பார்க்குற நேரம், அதே போல் ஆன்லைன் கன்சல்டிங் பண்ணுறீங்கன்னா அந்த நேரம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை பிரசனம், டாரோட பிரசனம், சோழி பிரசனம், இப்படி நிறைய பிரசனங்கள் இருக்குது. முத்து பிரசனம் அப்படிங்கிற நிறைய பிரசன முறைகளை நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்துருக்கோம். இந்த ஜாதக ரீதியான முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்கள் சுய ஜாதகத்தை மிக தெளிவாக துல்லியமாக கணித்து எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன? அதாவது குரு பகவான் இப்போ தான் மிதுன ராசிக்குள்ளே உள்ளே வந்தார். வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ மே மாதம் எண்டில் வந்தார். இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நடந்துருக்கு. ஒரு 3 மாத காலம்தான் ஆயிருக்கு. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருப்பார். அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வக்ரமாகி ரிவர்ஸில் போவார். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டவர் அதிசாரமாக முன்னோக்கி செல்வார். அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி நம்மளுடைய குரு பகவான், மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் அதிசாரமாக முன்னோக்கி சென்று கடகராசிக்குள்ளே உள்ள நுழைய போகிறார். அவர் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி நுழையிறவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரையும் கடகராசிக்குள்ளே தான் இருப்பார். அப்போ டிசம்பர் 5க்கு மேலே என்ன பண்ணுவார்? திரும்பியும் வக்ரமாகி ஏற்கனவே இருந்த மிதுன ராசிக்குள்ளே உள்ளே நுழைஞ்சிடுவார். அப்போ இந்த குறிப்பிட்ட ஆகஸ்ட்டு 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரையும் இந்த குறிப்பிட்ட கால அளவில் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற மாற்றங்கள், உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா குரு அமர்ந்த வீடை விட பார்க்கும் வீடுக்கு பலம் அதிகம். ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, செயல்பாடுகள், வெற்றி, மகிழ்ச்சி எல்லாமே ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே எந்த விஷயத்தில் இயங்குதுன்னா குரு பார்வையின் மூலமாக அதிகமாக இயங்கும். அப்போ தான் பொதுவாக பார்த்திங்கன்னா திருமணம் வந்துருச்சா, திருமணம் பார்க்கலாமா, திருமணத்துக்குரிய விஷயம் ஒரு ஜாதகருக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாலே ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை பார்ப்போம், குரு பார்வை இருக்கா. குருவின் பார்வை இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், திருமணத்துக்கான முயற்சி எடுப்பதில் தடை வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுடைய குரு பகவான் கடகராசியில் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சக ராசியை பார்ப்பார். தன்னுடைய 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்க போகிறார். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய 9ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வை மூலமாக மீன ராசியை பார்ப்பார். அப்போ மீன ராசியில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்னா இப்படிக்கு சனி பகவான் மட்டும்தான் வக்ரமாகி உட்கார்ந்துருக்கார். அப்போ சனி பகவான் வக்ர நிலையில் பல நபர்களை, பல செயல்பாடுகளை பெரிய பாடாப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ அந்த நிலையை குறைப்பதற்காக இந்த குருவின் பார்வை ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் தன்னுடைய ஒரு மிகப்பெரிய இலக்காக, நான் இப்படி தான் இருப்பேன், என்னோடய செயல்பாடை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் ஓகே தான், புரிஞ்சுக்கலைன்னா அது உங்களுடைய தவறு என்ற சிந்தனையுடன் எப்பொழுதும் செயல்படுகின்ற மேச ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் கடகராசிக்குள்ளே அதிசாரமாக சென்று மேச ராசிக்கு என்னென்ன நன்மையெல்லாம் கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, குரு பகவான் மேச ராசிக்கு 8ஆம் வீடான விருச்சக ராசியை தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்ப்பார். அதுக்கடுத்தபடியாக மேச ராசிக்கு 10ஆம் வீடான மகர ராசியை தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்ப்பார். அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான மீன ராசியை பார்க்கிறார். அப்போ இந்த 3 பார்வைகள், அதாவது உங்களுடைய ராசிக்கு 8, உங்களுடைய ராசிக்கு 10, உங்களுடைய ராசிக்கு 12, இந்த 3 பார்வையின் மூலமாக உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் இந்த குரு அதிசாரம் மூலமாக உங்களுக்கு அற்புதமாக
வாரி வழங்கப் போகிறார் என்று பார்க்கும் பொழுது, நம்மளுடைய மேச ராசிக்காரங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா செய்யாத தப்புக்கு, பண்ணாத தவறுக்கு நிறைய பிரச்சனையை சந்திச்சிங்க. இதில் இந்த சில பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணக்கில் அடங்காத ஒரு விஷயமாக போச்சு. நீங்கள் தான் குற்றம் பண்ணீங்க, நீங்கள் தான் தவறு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அழுத்தத்தை ஏற்படுத்தியது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர் 2 நபர் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு கூட்டு சதியாகவே உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. அப்போ இந்த தவறுகள் செஞ்சுதான் கூட நீங்கள் ஏற்றுக்குருவீங்க. ஆமாடா நான் தான் பண்ணேன், என்ன பண்ணுவேன், உன்னால் என்ன செய்ய முடியும் சொல்லி தைரியமாக தன்னம்பிக்கை கேட்குற ஆள் தான் நீங்கள். ஆனால் அப்படி கேட்கக்கூட முடியல, அந்தளவுக்கு ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய கணக்கு. அப்போ இதுலேருந்து எப்போ விடுபடுவோம்? நம்ம செய்யவே இல்லையே, நம்ம உணர்ச்சிவசப்படவே இல்லையே, நம்மளை ஏன் டாமினேஷன் பண்ணுறாங்க, நம்மளை ஏன் டிப்ரெஷன் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கேள்விகள் உங்களுக்கு இருக்குன்னா, நம்மளுடைய குரு பகவானுடைய பார்வையின் மூலமாக உங்களுக்கு மறைமுகமான எந்த விதமான பிரச்சனையும் தான், எவ்வளோ விதமான குழப்பங்கள் இருந்தாலும் அது உறுதியாக காணாமல் போய்விடும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, இது வண்டி வாகனங்களை போகும்போது சில சிக்கல்களை சந்தித்தேன், இல்லை வண்டி ஓயாமல் ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்குது, எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரில, ரிப்பேருக்கு மட்டுமே தனியாக ஒரு மாதம் ஒரு பட்ஜெட் போட வேண்டியது அப்படிங்கிற சூழ்நிலை உங்களுக்கு இருந்தால், வண்டி வாகனங்களில் ஏற்படுகின்ற பழுதுகள் சரியாகி வண்டி வாகனங்கள் சூப்பராக இருக்கும், அல்லது புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் செயல்பாடுகள் உண்டாகப் போகிறது என்பது உண்மை. புதிய தொழில் துவங்குவதற்கான சூழ்நிலைகள் என்று பார்க்கும் பொழுது, நம்முடைய குரு அதிசாரம் ஏற்பட்ட உடனே உறுதியாக உங்களுக்கு புதிய தொழில் துவங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய விஷயங்கள் உங்களை தேடி வரும். இதை நீங்கள் பண்ண சூப்பராக இருக்கும், நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை தேடி வந்து பேசுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அதுக்கான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா உறுதியாக நம்மளுடைய மேச ராசி என்பவர்களுக்கு குரு அதிசாரம் மூலமாக மாற்றம் உண்டு. பணப்பழக்க வழக்கங்கள் அதிகமாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, இந்த குரு பார்வை 8ஆம் இடத்துல குரு பார்த்தாலே திடீர் அதிர்ஷ்ட யோகம், எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் கோச்சார கிரகங்கள் இருக்கின்றன என்பது உண்மை. அதே போல் கொஞ்சம் பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புண்டு. வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு அப்படிலாம் நீங்கள் பயணம் போய் ஒரு சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கிரக நிலைகளில் இருக்குது. இந்த அதிசார பலனில் வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியான தூக்கம் இருக்கும். ஏன்னா சனி பகவான் கிட்டத்தட்ட இந்த வருடம் மார்ச் மாதத்துக்குள்ளே உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல நுழைஞ்சார். ஸோ அப்போ அவர் நுழைந்ததுலேருந்தே நிம்மதியாக தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதுவும் இந்த வக்ரமான பிறகு கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களாக ரொம்ப ரொம்ப போராட்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற சூழ்நிலாம் இருந்துச்சு. இதெல்லாம் அப்படியே உடைச்சிருந்து நிம்மதியான தூக்கம், அப்பாடி நான் நிம்மதியாக தூங்குறேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. அதே போல் எங்கே எந்த இடத்துலையும் தோற்று போகிறதுக்கான அமைப்பு இல்லை, தோல்வி என்பது கிடையாது. ஏன்னா கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஒரே ஒரு விஷயந்தான், சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் அமர்ந்து வக்ரமாய் அமர்ந்திருக்கிறனால குரு பார்வைங்கிறது உங்களுக்கு மேன்மைப்படுத்தும். ஆனால் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடை வந்து பார்க்கார், 3ஆம் பார்வையாக. அப்போ அந்த பார்வையின் தன்மையில் ஒரு சில சிக்கல்கள் உண்டு. ஆனால் அந்த சனி பகவானை குரு பார்த்துறதுனால கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு பொருளாதார தடையில் கவலை வேண்டாம், வெற்றி உண்டு என்பதை உறுதியாக சொல்ல முடியும். நேயர்களே, தற்போது வரை ரொம்ப பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பொது பலனை பார்த்தீங்க. குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அதிசார பலன்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 20% ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. அப்போ மீதி உள்ள சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஜாதகத்தை கணிச்சு அந்த ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது. நீங்கள் நிறையா கேள்வி வச்சுருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேள்வி இருக்கும். மனிதர்கள் எல்லாமே ஒன்று தான்,
ஆனால் மனிதர்களுடைய மனநிலை ஏகப்பட்ட மாற்றத்தில் இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அப்போ உங்கள் கேள்விக்கான விடையை எதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். சரி, ஜாதகமே இல்லை அப்போ கண்டுபிடிக்க முடியாதான்னா, பிரசனத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் வர்ற நேரம், நீங்கள் என்கிட்ட வந்து பார்க்குற நேரம், அதே போல் ஆன்லைன் கன்சல்டிங் பண்ணுறீங்கன்னா அந்த நேரம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை பிரசனம், டாரோட பிரசனம், சோழி பிரசனம், இப்படி நிறைய பிரசனங்கள் இருக்குது. முத்து பிரசனம் அப்படிங்கிற நிறைய பிரசன முறைகளை நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்துருக்கோம். இந்த ஜாதக ரீதியான முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்கள் சுய ஜாதகத்தை மிக தெளிவாக துல்லியமாக கணித்து எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.